ப்ரோ ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ? ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. புக்கு தான் ப்ரோ படித்தேன். போயிட்டு இருக்கிற எல்லா புக்கையும் வாரி வாரி படிச்சுட்டு இந்த மகாபாரதத்தை ஒரு ரிப்பிட்டேட்டிவாக நிறைய தடவை படிச்சுட்டு அவ்வளோதான். மறுபடியும் இப்போ ஏதோ படிக்கிறதுக்காக அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். போய் இப்போ இன்னும் அதாவது காலேஜ் ஸ்கூலில் படித்த ஓகே, பட் ஆனால் அப்போ ஃபேமஸாக இல்லை. இப்போ நீ ஃபேமஸ் ஆகிட்ட, இப்போ நீ வந்து உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இப்போ நீ இன்னும் கொஞ்சம் நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ காலம் வந்து அமுச்சு விட்டா மாதிரி போய் படிச்சுட்டு வந்தேன் எல்லாத்தையும். இப்போ பாருங்க எப்படி எல்லாத்தையும் கடந்து கடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போல்லாம் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொல்லுவோம்ல. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து அடுத்த கட்டம் கடந்து போயிடுறோம். அவ்வளோதான். அது வந்து அங்கே கற்றுக்கிட்டது தான். ஒரு திங் இஸ் லேர்ன் ஃப்ரம் தட். அப்போது உண்மையாலுமே எக்ஸ்போஷர் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆஃப்டர் தட் ஒரு பெரிய ஆடியன்ஸ் பேஸ் வச்சுருக்கும் போது வந்து எதை பேசணுன்றது உண்மையாலுமே தெரியாமல் போச்சு சீரியஸாக. இப்போ தான் வந்து அது கொஞ்சம் மெச்சூர்டாக, ஏன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன பேசணுன்றது கூட நமக்கு தெரியும்ல. எது பேசக்கூடாதுன்னு தெரியும், எது பேசணுன்றதை விட எது பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஜெயிலில் அவங்களை அடிக்கலாம் மாட்டாங்க, வரும் யாரையும் தொட மாட்டாங்க. யார் தொட்டாலும் கோர்ட்டில் மாட்டிக்குவாங்க. கோர்ட்டோட கஸ்டடியில் தான் இருப்பாங்க. யாரையும் தொட மாட்டாங்க. தொடுவாங்கன்னா எப்படின்னா இந்த மாதிரி கொலை பண்ணுறாங்கல்ல, கொலை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த கற்பழிச்சுட்டு வருவாங்கல்ல, அவங்க வந்து கை கால் உடைச்சிருவாங்க. மறுபடியும் அது பண்ணக்கூடாது. அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக இந்த கொலை பண்ணுறவங்க, இந்த கொள்ளையடிக்கணும்லாம் எங்களுக்கு இப்போ எங்களுக்குலாம் கேம் தானே. ரொம்ப வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக தான் டீல் பண்ணுவாங்க. புக் படிக்க சொல்லுவாங்க, யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட இப்போ பேச சொல்லுவாங்க. டாக்டர்ஸ்ட்டை பேச சொல்லுவாங்க. தனியாக போட்டுருவாங்க. யாருக்கிட்டையும் மிங்கிளாக விட மாட்டாங்க. அந்த மாதிரி பழகவே விட மாட்டாங்க. அது எல்லாமே வந்து அந்த டைமில் அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ வந்து அவங்கவுங்களுக்குன்னு வந்து இப்போ அவங்கவுங்களுன்னு ஒன்று இருக்கும். இப்போ அவங்களுக்குமே தெரியும்ல. நாங்கள் வந்து எதனால் வந்து கேம் விளாண்டதுனால அவங்களுக்கே தெரியும்ல. அவங்க பார்ப்பாங்க இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா, சரி ஏதோ தப்பாக நடந்துருச்சு, என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பயே அவங்க வந்து கரெக்டாக தான் டீல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா தனி வண்டி தான், தனி இதுதான். மற்றவங்க கூட அப்போ கூட மிங்கிளாக விட மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா என்ன இருக்கு, என்ன பண்ண போகிறாங்க, அது நத்திங் இஸ் தட், நோ கேம் தானே அது. ஸோ அதனால வந்து அது பெருசாக இது பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் பார்த்தாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது, கொஞ்சம் வந்து உஷாராக இருந்திருக்கலாம் அப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. எப்பவுமே தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது, பட் ஆனால் நடந்துருச்சுன்னா லைஃப்பில் ஏதோ ஒன்றுக்காக தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து க்ளீனாக வெளியே போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால யாரே எங்களுக்கு வந்து எப்பவுமே புக் அலோடு, லைப்ரரி வந்து எனக்கு எப்பவுமே அலோடு. மற்றவங்களுக்குலாம் வந்து குறிப்பிட்ட நாள் தான் அலோடு, எனக்கு வந்து எப்பவுமே அலோடு. எவ்வளோ புக்ஸ் வேணால் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா நல்லதுலாம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரிஞ்சிச்சு இதற்கெல்லாம் அம்மாடா உன்னை பிடிச்சாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களும் நிறைய பேர் வரும்போது கொஞ்சம் கோபமாக தான் வந்து என்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா என்ன ஒன்று போய் இதுக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்வாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கணும். நான் அங்கேயுமே சிரிச்சுட்டு தான் இருக்கேன். சிரிச்சுட்டே வந்து என்னத்த பண்ணுறது நான் அவங்க தான் பேசிகிட்டு இருப்போம். தரதான் ரெஸ்ட் ரூம்லாம் ப்ராப்பராக கிடச்சிதா? இல்லை தனி ரூம், எங்களுக்கு தான் தனி ரூம். நீங்கள் ரூம்குள்ளே இருக்கும். அதான் சொல்லலை, எங்கேயுமே போகவே விடலை அப்படின்னு. போகவே விடலை. அவ்வளோ வந்து அதான் சொல்லல, அவ்வளோ வந்து கிரேஸ்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது ப்ரோ அதுவுமே வந்து வாழ்க்கையில் எப்பவுமே நடக்கிறது ஒரு இதுதான் ப்ரோ. அது வந்து பெருசாக இப்போ ஒரு பெரிய கயன் கேமிங்னு ஒருத்தர்னா 40 மில்லியன் சேனலு பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 2 காலே போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி எனக்கு அது நடந்துருச்சுன்ற இதுக்கு இதுவாது என்னால் பேர் பண்ணிக்க பிடிச்சி போயிட்டு நான் போய் ஆடி ஆரிட்டில் போய் வேகமாக போயிட்டு 2 கை காலை விட்டுட்டு வரதுக்கு பதிலாக இது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ அதனால் வந்து அக்செப்டபிள் தான். கொலை பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுட்டு ஒன்றும் கற்பழிச்சு ஒன்றும் போலையே. ஓட்டு ஒரு 4 பேர் ஊத்தடிச்சு தானே போனேன். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
அது கொஞ்சம் கௌரவமாக தான் இருந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதுதான், வேற வழி இல்லை. திட்டத்துக்கெல்லாம் பிரச்சனைன்றது தான் கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருந்துச்சு. பரவாயில்ல 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 guys. கற்றுக்கிட்டேன் நான் நிறையா. எப்படி ப்ரோ ஃபர்ஸ்ட் அடாப்ட் ஆனேன்? அடாப்ட் கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. அடாப்ட் ஆகுது வைராக்கியம் தான் அடாப்ட் ஆக வச்சுச்சு. சாப்பிடல, ஹங்கர் ஸ்ட்ரைக். சில விஷயம்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. சில விஷயம்லாம் வந்து தக் லைஃபாக இருக்கும், அதெல்லாம் சொல்லவே வாய்ப்பு இருக்கு. இங்கே எப்படியோ அங்கேயும் அப்படிதான். There will be a strategy everywhere. Once a strategist, fucking always a strategist. குணா கேங் அண்ட் செந்தில் கேங் பற்றி சொல்லு ப்ரோ. அப்பெல்லாம் இல்லை பழசம். அதில் பழசாம் ப்ரோ. அதெல்லாம் அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது பழசு. சென்ட்ரல் ஜெயிலாக இருக்கும்போது அதுதான் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கான். நானுமே அந்த ஸ்டோரிலாம் கேட்டிருக்கேன். அதெல்லாம் அப்போவான். இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போலாம் வந்து இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் வந்து வேற மாதிரி இந்த கொலை பண்ணுறவங்க பிளாக் தலை அங்கெல்லாம் போக விட மாட்டாங்க. அந்த பக்கம்லாம் எங்களை போக அலௌட் கிடையாது எங்களுக்கு. அங்கெல்லாம் போக விடுங்க. கொலை பண்ணுவாங்கள்ல அவங்களாம் எங்களை பேச விட மாட்டாங்க. இப்போ ஒரு மாதிரி மைண்ட் ஃபக்கா இருக்கும். ஒரே பிளேஸ்ல இருந்தா அது எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? ரோஜர் பிரகாஷ். அப்படியா? மைண்ட் ஃபக்கா இருக்குமா? தெரியலையே. அப்பெல்லாம் இல்லையே. நான் ஒரே இடத்துல இருந்தா 7 வருஷமா ஸ்ட்ரீம் பண்றேன். மைண்ட் ஃபக்லாம் ஆனது இல்லையே. அது ஏதோ மேபி நினச்சிக்கிங்க போல அந்த மாதிரி. அப்பெல்லாம் கிடையாது. ப்ரோ சாட்டையை பற்றி சொல்லுங்க ப்ரோ. சாட்டையை மீட் பண்ணவே உள்ள ப்ரோ. 2 வாட்டி தான் ஹாஸ்பிட்டல் தான் மீட் பண்ண விட்டாங்க. நாங்கள் 2 பேர் பேசினா ஏதோ அரசு பஸ்ஸில் ஆகி போயிருன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் நியூ பிளாக்ல போட்டாங்க. என்ன வந்து தனி பிளாக்ல போட்டாங்க. அவர் பேசவே உள்ள ப்ரோ. நாங்கள் பேசினா வேற வந்துடுவாங்க. ஏய் இவங்க 2 பேரும் பேசவே கூடாது அப்படின்னு. அதனால பேசவே இல்லை. 2 பேரும் தான் மீட் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் தான் மீட் பண்ணோம். நான் வந்து அட்மிட் ஆயிருந்தேன், அவரும் அட்மிட் ஆயிருந்தாரு. அதுலயே பிரிச்சு போட்டாங்க.